Assalamualaikum and welcome to Yummilicious recipe. இன்னைக்கு Yummilicious ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைலில் டேஸ்டியான 2 பன் ரெசிபி. ஒன்று சாக்லேட் பன், இன்னொன்று தேங்காய் பன். இந்த 2 பன்னுமே பேக்கரி ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பி அண்ட் சாஃப்டாக ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பன் செய்கிறதுக்கு பன் மாவு ரெடி பண்ணிடலாம். பன் மாவு ரெடி பண்ணுறதுக்காக 1.5 கப் அளவு பால் எடுத்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அதாவது கை பொறுக்கிற அளவு சூடு ஏறினா போதும். இப்போது 2 கரண்டி ஈஸ்ட்டை நான் எடுத்து அந்த கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இந்த சூடான பால்லேருந்து 1 கப் அளவு பால் மட்டும் ஈஸ்டோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிற 1/2 கப் பாலோட ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா 4 கப் அளவு மைதா மாவை சலிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். 4 கப்புனா 500 கிராம், அதாவது 1/2 கிலோ மைதா மாவு நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 கப்பு சீனி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன், அதாவது 1.5 கரண்டி அளவு பட்டர் சேர்த்து நல்லா அதையும் அந்த மாவு கூட பிசைஞ்சு விட்டுக்கலாம். பட்டர், சீனி, உப்பு எல்லாம் மாவோட நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா ஈஸ்ட்டு சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பால், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கரண்டியால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது மாவை நல்லா கையால் ஒரு 10 நிமிஷம் அளவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஸ்டிக்கி டோவாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையை கழுவிட்டு திருப்பி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து மாவுலையும் நம்ம வைக்க போகிற பாத்திரத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் மாவு நல்லா உப்பி வரும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா டபுள் சைஸில் உப்பி வரும். பன் மாவு ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது சாக்லேட் பன் செய்கிறதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். இப்போது சாக்லேட் ஃபில்லிங் செய்கிறதுக்காக 60 ml பாலில் 1 கரண்டி மைதா மாவு, 1 கரண்டி சோள மாவு, 1 கரண்டி கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறமா அதில் 30 கிராம் அளவு சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனி சேர்த்ததுக்கப்புறமா இலகி வரும். அது திருப்பியும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 70 கிராம் அளவு சாக்லேட் சிப் சேர்க்குறேன். சாக்லேட் சிப் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்க்குறேன். முட்டை சேர்த்த உடனே நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுருங்க. சாக்லேட் சிப் பதிலாக நீங்கள் நார்மல் சாக்லேட் சேர்க்குறீங்கன்னா சுகரோட லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கரண்டி அளவு பட்டர் சேர்த்து நல்லா கைவிடாமல் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிட்டு வந்தீங்கன்னாக்கா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு இந்த மாதிரி அல்வா மாதிரி பதத்துக்கு வந்துடும். ரொம்பவே சூப்பராக நம்மளோட ஃபஜ்ஜி சாக்லேட் ஃபில்லிங் ரெடி ஆயிருச்சு. இதை இப்போது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஃப்ளாட்டாக லெவல் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா ஃப்ளாட்டாக லெவல் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவில் ரோல் பண்ணும் போது ஒட்டாமல் வரும். சாக்லேட் ஃபில்லிங் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது தேங்காய் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் ஃபில்லிங் செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1/4 கப் அளவு பட்டர் சேர்த்து அது மெல்ட் ஆனதுக்கப்புறம்
1/2 கப் அளவு சீனி சேர்த்து அதை நல்லா கரைஞ்சி நுரைச்சி வர்ற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறமா 1 கப் அளவு தேங்காய் 200 கிராம் தேங்காய் சேர்த்து நம்ம சேர்த்த எல்லாம் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி எடுத்தால் நம்மளோட தேங்காய் ஃபில்லிங் ரெடி. இப்போது மாவு பிசைஞ்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். மாவு நல்லா டபுள் சைஸ் அளவு உப்பி வந்திருக்கு. நான் 2 பன் செய்கிறதுக்குமே ஒரே மாவு தான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ அந்த மாவை 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாவை போட்டு கொஞ்ச நேரம் அதை பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாவை 2ஆக டிவைட் பண்ணி சாக்லேட் பன்னுக்கும் தேங்காய் பன்னுக்கும் பிரித்து வச்சிடலாம். இப்போது 2ஆக பிரித்த மாவில் முதல் பாகத்தை எடுத்து நல்லா ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம சாக்லேட் பன் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரோல் பண்ணதுக்கப்புறமா நல்லா பட்டர் எடுத்து நல்லா மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் ஃபில்லிங்கை எடுத்து உள்ளே வச்சுட்டு 2 பக்கத்தோட எட்ஜையும் எடுத்து இந்த மாதிரி அந்த ஃபில்லிங்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா ரோல் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு அளவு மாவை வளர்த்ததுக்கு அப்புறமா திருப்பியும் இதை 3ஆக மடித்து இந்த மாவை திருப்பியும் வளர்த்து எடுத்துக்கலாம். மூணாக மடித்து வளர்த்ததுக்கு அப்புறமா திருப்பியும் நான் பட்டர் அப்ளை பண்ணி அதை திருப்பி மூணாக மடித்து இன்னொரு வாட்டி வளர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம திருப்பி வளர்த்து எடுக்கும் போது நிறையா லேயர்ஸ் கிடைக்கும். திருப்பி நம்ம பன் செஞ்சு எடுக்கும் போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ரெண்டு வாட்டி மூணாக மடித்து உள்ளே நல்லா பட்டர் அப்ளை பண்ணி மாவை நல்லா வளர்த்து எடுத்தாச்சு. இப்போ எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் நல்லா பட்டர் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாக்லேட் பன் நீங்கள் விருப்பப்பட்ட எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பேக் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஸ்ரில் ஸ்டைலில் பண்ண போகிறேன். அதுக்காக 2 இன்ச் அளவு மாவை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நடுவில் கட் பண்ணுறேன். ஒரு எட்ஜை கட் பண்ணிடணும், இன்னொரு எட்ஜை கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 2ஆக பிரித்து அதையும் திருப்பி ரோல் பண்ணிவிட்டு அதை ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி செஞ்சு ட்ரேயில் வச்சு பேக் பண்ணலாம். ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப நெருக்க வைக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி செஞ்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பன்னுக்கு சேர்த்த இன்க்ரீடியண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். அதில் நான் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இந்த அளவு கேப் விட்டு எல்லா பண்ணையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா பன்னும் ரெடி ஆயாச்சு. இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அளவு ப்ரூவ் பண்ணிவிட்டு நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் பன் பேக் ஆகிறதுக்குள்ள தேங்காய் பன்னுக்கு ரெடி பண்ணிடலாம்.
இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் மாவை வளர்க்க போகிறோமோ அதில் மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் நேரம் கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சாக்லேட் பன்னு செய்யும் போது ஒரே அளவாக மாவை வளர்த்து அது உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம கட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம தேங்காய் பன் செய்ய முடியாது. ஏன்னா தேங்காய் உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் வந்து கொட்டிரும். அதனால் மாவை ஃபஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு சப்பாத்தி உருண்டை அளவுக்கு மாவை நல்லா உருட்டி வச்சுக்கலாம். மொத்தமாக எனக்கு 6 உருண்டைகள் கிடச்சிச்சு. இப்போ முதல் உருண்டையை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஃபில்லிங்கை உள்ளே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் நல்லா பரப்பி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் ஃபில்லிங்கை உள்ளே நல்லா வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணி உருண்டையை எடுத்து நல்லா கையாலேயே அந்த மாவை டைட்டன் பண்ணி விட்டுருங்க. டைட்டன் பண்ணதுக்கப்புறமா கையால் அமுக்கி இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம சாக்லேட் பன் செஞ்ச அதே மெத்தட் தான். ஒரு எட்ஜை கட் பண்ணாமல் நடுவுலேருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுட்டு எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் பட்டர் தடவி நம்ம பன்னை எடுத்து வச்சிடலாம். எல்லா உருண்டையுமே ஒன்று ஒன்றா எடுத்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணதுக்கப்புறமா கையால் நல்லா டைட்டன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் பன்னை செய்யலாம். அப்போ தான் வந்து நம்ம உள்ளே வச்சுருக்க தேங்காய் ஃபில்லிங் கீழே கொட்டாமல் இருக்கும். இப்போது பெரிய சைஸ் பன் 4 ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கேப் வச்சு 20 நிமிஷம் ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறமா பேக் பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ பெரிய பன் எனக்கு வேணாம், சின்ன சைஸ் வேணும்னா இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி மாவை நல்லா வளர்த்துட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா திருப்பி ரோல் பண்ணி டைட்டன் பண்ணிடுங்க. நல்லா டைட்டன் பண்ணதுக்கப்புறமா அந்த ரோலை 2ஆக கட் பண்ணி அதே ப்ராசஸை திருப்பி ரிப்பீட் பண்ணால் சின்ன பன் கிடைக்கும், சின்ன சைஸில் பன் கிடைக்கும்.
இப்போ கோகோனட் பன் ஷேப் ரெடி பண்ணியாச்சு. 20 நிமிஷமும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதை இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கலாம். பேக் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி டேஸ்டியான பேக்கரி ஸ்டைலில் கோகோனட் பன் ரெடி. நம்ம சாக்லேட் பன்னுக்கு ரெடி பண்ண ஃபில்லிங் ரொம்பவே ஃபஜ்ஜி டேஸ்ட்டில் ப்ரௌனி டேஸ்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த பன் பேக்கரி ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 2 பன்னுமே நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. Please like, share and subscribe to Yummilicious Recipe.